இப்போது நம்ம வந்து தயாசிட்ஸ் ஸ்பைருனோலாக்டோன் பற்றி பார்க்க போகிறோம். 8th கொஸ்டின் வந்து ஸ்பைருனோலாக்டோன் வந்து டயூரேட்டிக். கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹை எஃபிகசி டயூரேட்டிக்ஸ், மாடரேட் எஃபிகசி டயூரேட்டிக்ஸ், லோ எஃபிகசி டயூரேட்டிக்ஸ் இருக்குது. ஹை எஃபிகசி டயூரேட்டிக்கில் வந்து ஃப்ரோசிமைடு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூசிமைட் இருக்குது, பூமெத்தானைட் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரூமெத்தானைட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எத்தாசிட்ரிக் ஆசிட்னு இருக்குது. அதுக்கப்புறம் மாடரேட் எஃபிகசி டயூரேட்டிக்கில் வந்து தயாசைட்ஸ் ரிலேட்டிவில் போட்டிருக்காங்க. தயாசைட்ஸில் வந்து பென்சோ தயாசைட் இருக்குது, குளோர் தயாசைட் இருக்குது, பென்சோ தயாசைட், குளோர் தயாசைட், குளோரோ தயாசைட், பாலி தயாசைட்ஸ் இருக்குது, பென்சோ ஃப்ளோரோ தயாசைட்ஸ் இருக்குது, பென்சோ தயாசைட் இருக்குது. இப்போ வந்து தயாசைட் ரிலேட்டடில் வந்து குளோர் தாலிடோன் பென்சைட் ரிலேட்டட் குளோர் தாலிடோன் போட்டிருக்காங்க. குளோப்ரமைடு. தயாசைட்ஸில் வந்து குளோர் தயாசைட், ஹைட்ரோக்ளோரோ தயாசைட் போட்டுக்கலாம், குளோர் தாலிடோன் போட்டுக்கலாம். பொட்டாசியம் சேனலில் லோ எஃபிகசியில் பொட்டாசியம் சேனலில் வந்து ஸ்பைருனோலாக்டோன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அமிலிராய்டுன்னு போட்டுக்கலாம், ட்ரைஅமிட்ரின் அமிலிராய்டுன்னு போட்டுக்கலாம். லாக்டோன், அதுக்கப்புறம் வந்து அசிட்டோன் அப்படின்ட்டு இருக்குது. கார்பானிக் அன்ஹைட்ரேஸில் வந்து அசித்ரோசோலமைடு, மெத்தாசோலமைடு, அதுக்கப்புறம் டார்சோலமைடு, அதுக்கப்புறம் அசிட்டாசோலமைடு, மெத்தாசோலமைடு, டார்சோலமைடு. ஆஸ்மாட்டிக்கில் வந்து மேனிட்டாலி, யூரியா, கிளைசின். அதுக்கப்புறம் வந்து மெத்தில் ஜாந்தினில் வந்து தயோஃபைலின் இருக்குது. மெத்தாசாந்தினில் வந்து தயோஃபைலின். புதுசாக வந்து வேசோப்ரெஷர் வந்து கானிவேக்கைன், அதுக்கப்புறம் டால்வேக்கைன், அதுக்கப்புறம் லெக்சிவேக்கைன், அதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்ரினல் A1 ரிசெப்டர் ஆண்டகோனிஸ்ட் வந்து ரோல் பைரின் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு லோவர் பிரெயின் பண்ணுறாங்க. ஹை எஃபிகசி டயூரேட்டிக், அதுக்கப்புறம் மாடரேட் எஃபிகசி டயூரேட்டிக், அந்த மாதிரி நிறைய எஃபிகசி டயூரேட்டிக்ஸ் இருக்கா. இது பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரேட்டிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொட்டாசியம் ஸ்பேரிங் டயூரேட்டிக்ஸ் ஸ்பைருனோலாக்டோனு, அதுக்கப்புறம் தைரியாமிரின், அதுக்கப்புறம் ஆமிலோரைடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எலிப்ரினோன், அதுக்கப்புறம் ஆம்லோரனின், அதுக்கப்புறம் வந்து ஸ்பைருனோலாக்டோன் அப்படின்றது. இப்போ வந்து ஸ்பைருனோலாக்டோன் இருக்கா. இந்த ஸ்பைருனோலாக்டோன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஆல்டோஸ்டிரான் ஆண்டகோனிஸ்டாக இருக்குது. இந்த ஆல்டோஸ்டிரான் வந்து இட் இன்ஹிபிட் தி அதுக்கப்புறம் வந்து இட் பைண்டட் டு தி ஆல்டோஸ்டிரான் ரிசெப்டாரில் வந்து பைண்ட் ஆகி ஆல்டோஸ்டிரான் ரிசெப்டாரில் இது பைண்டட் டு தி ஆல்டோஸ்டிரான் ரிசெப்டார். ஸ்பைருனோலாக்டோன் வந்து ஆல்டோஸ்டிரான் ரிசெப்டாரில் வந்து பைண்ட் ஆகின பிறகு அதுக்கப்புறம் வந்து கேன்ரெனோன் மெட்டபாலைட்ஸ்னால வந்து இட் இன்ஹிபிட் தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்டோஸ்டிரானோட ஆக்ஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. ஆல்டோஸ்டிரான் ஆக்ஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணுறது தான் வந்து இதோட வேலை. இன்ஹிபிட் பண்ணுறதுனால இன்க்ரீஸிங் சோடியம் எக்ஸ்கிரீஷன், ஆனால் சோடியம் வாட்டர் எக்ஸ்கிரீஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, பொட்டாசியம் எக்ஸ்கிரீஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ADR இதில் யூசஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தைராய்டு இதோட யூசஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் used for the thiazides and luptides to prevent the potassium losses வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. பொட்டாசியம் லாஸஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து பொட்டாசியம் வந்து டிக்ரீஸ் ஆகுதுல. அதுக்கப்புறம் எடிமாக்கு யூஸ் பண்ணுறாங்க. எடிமாவில் வந்து சிரோசிஸ்ன்னு ஒரு நோய் இருக்குது, CIRRHOS, இது சிரோசிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீனல் எடிமாக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரீனல் எடிமாக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ரைமரி செகண்டரி ஆல்டோஸ்டிரானில் யூஸ் பண்ணுறாங்க. லித்தியம் இருக்குதா, ஆல்டோஸ்டிரானுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வேறு என்ன இருக்குது, ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்களா. ஹைப்பர் டென்ஷனுக்கு தான் வந்து இது வந்து டு அவாய்ட் த ஹைப்பர் கலீமியா அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க.
ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆல்டோஸ்டெரான் வந்து ஸ்பைரோலாக்டோன் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து லித்தியம் இன்டியூஸ்டு டயபெட்டிக் மெலிக்டஸ் வந்து இன்சிபிட்டஸ் வந்து இட்டாக் இந்த சான்சஸ் ஆஃப் லித்தியம் இது இன்சிபிட்டன்ஸ் பண்ணுறதுக்காண்டி எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா இது பேர் வந்து ஸ்பைரோலாக்டோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாப்டரில் மெயின் வந்து லூப் டயபெட்டிக்ஸும் அப்புறம் தயாசைட்ஸும் இம்பார்ட்டன்ட். அதில் என்ன கேட்பாங்கன்னா தயாசைட்ஸ்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏடிஆர் வந்து ஹைப்பர் கலீமியா வரும், ட்ரௌசினஸ்ஸு, ஹைப்பர் கலீமியா, ட்ரௌசினஸ்ஸு, மெட்டபாலைட் அசிடோசிஸ் இருக்குது, ஜிஐ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஸ்கின் ரேஷஸ் இருக்குது, பொட்டாசியம், அதுக்கப்புறம் வந்து ரினோலேட் அப்படின்ட்டு இருக்குது. ரினோலேட் வந்து பொட்டாசியம் ரிலேட்டன்ட் இருக்குது. இப்போ வந்து தயாசைட்ஸ் வந்து தயாசைட்ஸோட டெரிவேட்டிவ்ஸ்லாம் என்னென்ன டெரிவேட்டிவ்ஸ்லாம் இருக்குதுன்னா, தயாசைட்ஸில் என்னென்னலாம் இருக்குது, பென்சோ தயாசைட்ஸ் இருக்கா. பென்சோ தயாசைட்ஸில் வந்து குளோரோ தயாசைட், ஹைட்ரோக்ளோரோ தயாசைட், பாலி தயாசைட்ஸ், பென்ஸ் ஃப்ளோரோமி தயாசைட்ஸ் இருக்குது, பென்ஸ் தயாசைட் இருக்குது, பென்ஸ் குளோரோமெத்தாசைட்ஸ் இருக்குது, பென்ஸ் தயாசைட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தயாசைட்ஸ் ரிலேட்டட் டெரிவேட்டிவ்ஸில் வந்து குளோர் தாலிடோன், அதுக்கப்புறம் வந்து குளோபாடின், அதுக்கப்புறம் இண்டோபமைடு, மெட்டாலாப்சோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜிப்பாமைடு இருக்குது, மெத்தாசின் ஜிப்பாமைடு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தயாசைட்ஸில் வந்து மொத்தம் 2 வகை இருக்குது. தயாசைட்ஸில் வந்து பென்சோ தயாசைடில் வந்து குளோர் தயாசைட், ஹைட்ரோக்ளோரோ தயாசைட், பாலி தயாசைட், பென்ஸ் ஃப்ளூரோ தயாசைட்னு இருக்குது. பென்ஸ் ஃப்ளூரோ தயாசைட்ஸ்ன்னு இருக்குது. இதில் ஒன்றா பென்ஸ் ஃப்ளூரோ தயாசைட்ஸ் போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து பென்ஸ் ஃப்ளூரோ தயாசைட், பாலி தயாசைட், ஹைட்ரோக்ளோரோ தயாசைட்ஸும் போட்டுக்கிட்டு தயாசைட் ரிலேட்டட் ஏஜென்ட்டில் வந்து குளோரோ தயாசைட்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் தயாசைட்ஸ்ன்னு இருக்கு. பென்ஸ் ரிலேட்டட் தயாசைட்ஸு குளோர் தாலிடோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து குளோப்ரமைடு இருக்குது. தாலிடோன், அதுக்கப்புறம் வந்து குளோர்தாலிடோன், குளோப்ரமைடு, இண்டாப்ரமைடு, குளோர்தாலிடோன், குளோப்ரமைடு, இண்டாப்ரமைடு, மெத்தாசோலன், ஜிப்பமைடுன்னு இருக்குது. மெத்தாசோலன் ஜிப்பமைடு இருக்கா. மெத்தாசோலன் வந்து குளோர்தாலிடோன், அதுக்கப்புறம் வந்து குளோப்ரமைடு, இண்டாப்தாலிடோன், மெட்டாலாப்சோன், அதுக்கப்புறம் வந்து ஜெப்பிலாப்சோன் இருக்குது. ஜெப்பிலாப்சோன் இருக்குது. இதோட மெக்கானிசம் ஆக்ஷன் வந்து தயாசைட் இருக்கா. இந்த தயாசைட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்கப்புறம் வந்து ரிலீசஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன டிஸ்டல் கன்வெர்ட்டர் டியூபில் வந்து ரீச்சஸ் ஆகி அதுக்கப்புறம் பிளாக் த சோடியம் அண்ட் கால்சியம் வந்து பிளாக் பண்ணுது. இப்போ கால்சியம் கோ டிரான்ஸ்போர்ட்டர் வந்து பிளாக் பண்ணிவிட்டு இன்க்ரீஸிங் இந்த செக்ரேஷன் ஆஃப் சோடியம் அண்ட் கால்சியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுது. கோ டிரான்ஸ்போர்ட்டரை வந்து பிளாக் பண்ணிவிட்டு செக்ரேஷன் ஆஃப் சோடியம் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுது. அதனால் கால்சியம் வந்து டிக்ரீஸ் ஆகுது, யூரிக் ஆசிடும் டிக்ரீஸ் ஆகுது, அதை சொல்லிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் ஏதோ ஒன்று. இது வந்து ஃபார்மகோகைனடிக்ஸில் வந்து ஓரலாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏடிஆர் இதெல்லாம் வேணாம். ஏடிஆர் வந்து எப்படி சொல்லுமா, இதுவும் ஆப்போசிட்டு. ஹைப்பர் கிளைசீமியா, அதுக்கப்புறம் மெட்டபாலிக் அல்கலோசிஸ், வீக்னஸ், ஃபெட்டிக், GI irritant, அனரெக்சியா, அலர்ஜிக் ரியாக்ஷன், தெரப்பட்டிக்ஸ் ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் வந்து கான்ஜுகேட்டிவ், அதுக்கப்புறம் வந்து எடிமா, ரீனல் ஸ்டோன், அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் கால்யூரியா.
இதெல்லாம் வந்து யூசஸ்க்கு இருக்குது. யூசஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எடிமா, ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியருக்கு யூஸ் பண்ணுறாங்க, எடிமாக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரீனல் ஸ்டோனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எடிமாக்கு யூஸ் பண்ணுறாங்க, ரீனல் ஸ்டோனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹைப்பர் கால்சிமியாக்கு யூஸ் பண்ணுறாங்க, டயபெட்டிக் இன்சிபிட்டஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது இந்த தயாசைட்ஸ். தயாசைட் வந்து குளோரோதயாசைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து குளோரோதயாசைட், ஹைட்ரோக்ளோரோதயாசைட்ஸு, இதுதான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து தயாசைட்ஸ் வந்து இஸ் ரீச்சஸ் இன்டு த டிஸ்டல் டியூபல்ஸு. இட் பிளாக் த சோடியம் அண்டு அதுக்கப்புறம் வந்து சோடியம் கோ டிரான்ஸ்போர்ட்டர் வந்து பிளாக் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீசிங் இந்த எக்ஸ்கிரீஷன் ஆஃப் சோடியம் சேனலை வந்து எக்ஸ்கிரீஷன் பண்ணுது. இன்க்ரீசிங் த எக்ஸ்கிரீஷன் ஆஃப் சோடியம் சேனல் இது பண்ணுறதா. ஏரியா வந்து ஹைப்போகலிமியான் இருக்குது, ஹைப்பர்கலிமியா, ஹைப்பர்கிளைசீமியா, மெட்டபாலிக் அல்கலோசிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஹை எஃபிகசி டயபெட்டிக்ஸ் இருக்கா. ஹை எஃபிகசி ஃப்ரோசிமைடு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரோசிமைட் இருக்குது. அதுக்கப்புறம் டார்சிமைடு, அசோசிமைட் இருக்குது. இப்போது இந்த ஃப்ரோசிமைட் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரோசிமைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இருக்கா. இது வந்து ஃப்ரோசிமைடு வந்து இஸ் ரிலீசஸ் இன்டு அதுக்கப்புறம் வந்து அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லியில் வந்து இது வந்து ரீச் ஆகி பிளாக் த சோடியம் அண்ட் பொட்டாசியம் சேனலை வந்து பிளாக் பண்ணுது. இன்க்ரீசிங் த எக்ஸ்கிரீஷன் ஆஃப் சோடியம் அண்ட் கால்சியம் எக்ஸ்கிரீஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுது. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து என்ன, இன்க்ரீஸ் த எக்ஸ்கிரீஷன் ஆஃப் சோடியம் அண்ட் கால்சியம் எக்ஸ்கிரீஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுது. கால்சியம் எக்ஸ்கிரீஷன் வந்து இது பண்ணி விடுதா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரேப்பிட்லி அப்சார்ப் அண்ட் கம்ப்ளீட்லி அப்சார்ப்ட் இன் த ஓரலி. ரேப்பிட்லி அப்சார்ப் அண்ட் கம்ப்ளீட்லி அப்சார்ப் இன் த ஓரலி. அதுக்கப்புறம் வந்து ஏடிஆர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏடிஆர் வந்து ஹைப்போகலிமியா, ஹைப்போநியூட்ரிமியா, டீஹைட்ரேஷனு, ஹைப்போடென்ஷனு, அதுக்கப்புறம் வந்து ஓட்டோடாக்சிசிட்டின்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஓட்டோடாக்சிசிட்டி, ஹைப்போகால்சிமியா, இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து தெரப்பெட்டிக் யூசஸ் வந்து H2னா வந்து ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர்கலீமியா, ஹைப்பர் கால்சிமியா. ஓவில் வந்து எடிமா, கார்டியாக் எடிமா, பல்மரி ஹெப்பாட்டிக் ரீனல் இருக்குது. ஃப்ளூவில் வந்து அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்னு இருக்குது. ஆஸ்மாட்டிக் டயபெட்டிக்ஸில் என்ன இருக்குன்னா அப்படியே வந்து மாற்றி போட போகிறோம். ஆஸ்மாட்டிக் டயபெட்டிக்ஸில் இதே மாதிரி தான். ஆஸ்மாட்டிக் டயபெட்டிக்ஸ் போடுறோமா, அதில் என்ன சொல்கிறோம், இது வந்து மேனிட்டால் இருக்கா. மேனிட்டால் வந்து இன்க்ரீஸிங் த பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து நோ ரீஅப்சர்ப்ஷனே இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணுது. ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் த ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆஃப் ECF. அதுக்கப்புறம் இன்க்ரீஸிங் இந்த ECF வால்யூமு. அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸிங் இந்த ECF வால்யூமுக்கு யூரின் ஃபார்முலேஷன் இருக்குது. இப்போ வந்து இன்க்ரீஸிங் இந்த வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் வந்து ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸில் வந்து ஐவியில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஷாக்குக்கு, ரீனல் ஃபெயிலியருக்கு, அதுக்கப்புறம் எடிமாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க, குளோக்கோமாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரீனல் ஃபெயிலியர், எடிமா, குளூக்கோமா, இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷரு, சர்வஸ், ட்ரோமா, ரீனல் ஃபெயிலியர் இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஏடிஆர் பற்றி பார்க்கலாம். ஏடிஆரில் வந்து டீஹைட்ரேஷனு, அதுக்கப்புறம் ஹைப்போநாட்ரிமியா, அதுக்கப்புறம் வந்து ECF வால்யூமு, ஹெட்டேக்கு, வாமிட்டிங், அலர்ஜி, இதெல்லாமே வந்து நாட்ரிமியா இதெல்லாமே வந்து இதில் வந்துருக்கு லூப் டயபெட்டிக்ஸில்.